இஸ்லாமிய குடும்ப அமைப்பில் முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், குடும்ப அங்கத்தினர்களை நிர்வகிப்பது யார் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை உலகத்திற்கு சொல்கிறது. நிர்வாகம் கணவராக இருக்கக்கூடிய ஆண்மகன் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும். அதற்கு 2 காரணங்களையும் திருமறை குர்ஆன் சொல்கிறது. அவங்க தான் பொருளாதாரத்தை செலவழிக்கிறாங்க, அவங்க தான் அதற்கு ஏற்றவாறு படைக்கப்பட்டு இருக்கிறாங்க, அந்த சிறப்பும் இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதற்கு ஏற்றவாறு இன்றைய அறிவியல்லையும் மனிதர்களை ஆணையும் பெண்ணையும் பகுத்து ஆராய்ச்சி பண்ணி இந்த தகுதி ஆண்களுக்கு தான் இருக்குது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அப்ப யாருக்கு அந்த தகுதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவங்கள நிர்வாகி என்று ஒப்புக்கொண்டு அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்ற ஒரு தன்மை பெண்கள் மத்தியில வந்துவிட்டது என்று சொன்னால், கணவன்கிறவன் குடும்பத்துடைய தலைவன், அவனுக்கு நம்ம கட்டுப்படணும். ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சா கூட அந்த நிர்வாகி மேனேஜருக்கு நம்ம கட்டுப்படத்தான் செய்யறோம். ஒரு முதலாளி கட்டுப்படத்தான் செய்கிறோம். அங்க போயிட்டு உரிமை சுதந்திரம் யாரும் பேசுறது இல்ல. கட்டுப்பாடு என்பது சுதந்திரத்துக்கு எதிரானது கிடையாது. கட்டுப்பட்டு நடக்கிறது சுதந்திரத்தை பறி கொடுப்பதோ அல்ல சுதந்திரத்தை மறுக்கக்கூடிய ஒரு தன்மையே கிடையாது. கட்டுப்பாடுங்கிறது ஒழுங்குக்காக நாமளா செய்து கொண்ட ஒரு ஏற்பாடு. அப்ப இந்த ஒரு விதியை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நம்ம அறிவியல் ரீதியாகவே நிறைய காரணங்களை சொன்னோம். அதே மாதிரி இந்த ஆண் பெண் 2 பேரை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஆணுக்குத்தான் நிர்வகிக்கிற தகுதி உரிமை அதிகாரம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. இப்ப முக்கியமான சான்று என்னன்னு சொன்னா, நம்மளுடைய ரத்தம் இருக்கிறது. இந்த ரத்தம் ஆணுக்கு ரத்தம் இருக்கிறது, பெண்ணுக்கும் ரத்தம் இருக்கிறது. ஆனா இந்த ரத்தத்தினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் அந்த ரத்தத்துல ஹீமோகுளோபின் ஒரு அம்சம் இருக்கிறது. அந்த அந்த அணுக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இவ்வளவு அளவுல இருக்கணும். அதை விட குறைஞ்சு போச்சுன்னு சொன்னா அது சோவைம்பாங்க, ரத்த சோகைங்கிறாங்க இல்லையா. சோவை என்று சொன்னா அது அவங்க ஆரோக்கியமா இல்ல, அவங்க நிறைய காரியங்கள் செய்ய முடியாது, நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வரும் என்பது ரத்த சோகைன்ற ஒரு நோய் இருக்கிறது. இதுல கூட எப்படி வேறுபடுத்துறாங்கன்னு சொன்னா, அது 13 GMS வச்சிருக்கிறாங்க. இந்த 13ங்கிற அளவுல இருந்தால் ஒரு ஆண்மகன் இருக்கிறான்னு வைங்களேன், இந்த 13ங்கிற அளவுல இருப்பானே ஆனால் ஆண்மகனுக்கு அது ஒரு பாதிப்பையும், பெண்ணுக்கு அதே 13 அளவுக்கு இருக்குமே ஆனால் வேற ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 13ங்கிற அளவுல பெண்ணுக்கு இருந்தால் அவ ஆரோக்கியமா இருக்கிறா, நார்மலா இருக்கான்னு அர்த்தம். இந்த பெண்ணுடைய ரத்தத்துல ஹீமோகுளோபின்ங்கிறது அந்த 13ங்கிற அளவுல இருக்குமே ஆனால் அவ கரெக்ட், சோகை இல்ல, சோகைமாங்கல்ல, அந்த ரத்த சோகை அவங்களுக்கு இல்ல, ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே அளவு ஆம்பளை இருந்துச்சுன்னு சொன்னா அவன் ரத்த சோகை இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு 14 இருக்கணும். ஆம்பளையுடைய பாடியில ரத்த ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கணும்னு கேட்டா, பெண்ணுக்கு இருக்கிறத விட ஒரு பாயிண்ட் கூட இருந்தா தான் அவன் கரெக்டா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன், அந்த பாடி இயக்குவதற்கு அந்த ரத்தத்தில் அவ்வளவு அளவு தேவை இருக்கிறது. இவன் ஒரு கடினமான உடம்பா இருக்கிற காரணத்தினால, தசை அதிகமா இருக்கிற காரணத்தினால, சிந்தனைக்கு நிறைய எரிபொருள்கள் கலோரி செலவாகிற காரணத்தினால இவனுடைய ரத்தத்தில் எவ்வளவு இருக்கணும், அது ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய இதயமும் சைஸ் பெருசா இருக்கிறது. ரத்தம் கூட என்னவா இருக்கணும்னு கேட்டா அந்த ஹீமோகுளோபின்ங்கிற அளவு ஆணுக்கு 14 இருந்தா தான் அவன் ஆரோக்கியமா இருக்கிறான். 14 விட குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அவன் சோகை. பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைக்கு எது சோகைங்கிறமோ அதே அளவுக்கு பெண்ணுக்கு இருந்தா அது போதும், ஆரோக்கியம், அவ உடம்புக்கு அதான் கரெக்டான அளவு என்று அது கூட வித்தியாசம். அப்படி எல்லாம் ஒரு ஆம்பளை 2 ஆம்பளைக்கு இல்ல. ஆம்பளைய பூரா ஆராய்ச்சி பண்றான், பொம்பளை பூரா ஆராய்ச்சி பண்றான். ஏதோ கோடியில 1 லட்சத்துல 1 வித்தியாசமா இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இதுல கூட இவனுக்கு தேவைப்படுற ரத்தத்தினுடைய அளவு வேறையாக இருக்கிறது, அவளுக்கு தேவைப்படக்கூடிய ரத்தத்தினுடைய ஒரு அளவு வேறையாக இருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப ஆண் என்பவன் தான் கொஞ்சம் கடினமான சுமைகளை சுமப்பதற்கு தகுதி உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ரத்தத்தாலையும் இதயத்தாலையும் மூளையாலையும் சிந்தனையாலையும் உடம்பாலையும் எதுல எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த நிர்வாகத்தை சுமப்பதற்கு எல்லாமே சரியா இருக்கணும். எல்லாம் சரியா இருந்தா தான் ஒரு பொறுப்பை சுமக்க முடியும். அந்த தன்மை ஆணுக்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தத்துவார்த்த ரீதியாக எடுத்து பார்த்தாலும் ஆணு தான் நிர்வகிப்பதற்கு தகுதியானவனா இருக்கிறான். தத்துவார்த்தம்னா என்ன, ஒரு குழந்தை உண்டாகுது, கருவறையில் ஒரு குழந்தை உண்டாகுதுன்னு சொன்னா அந்த குழந்தையை உண்டாக்குவதற்கு ஆணுக்கு பங்கு இருக்கிறது, பெண்ணுக்கு பங்கு இருக்கிறது.
ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த ரெண்டு பேருடைய சக்தியிலிருந்து தான் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிறது. இந்த உற்பத்தி ஆகிற குழந்தை வந்து ஆணாக சில நேரத்தில் பிறக்கிறது, சில நேரத்தில் பெண்ணாக பிறக்கிறது. ஆண் குழந்தையும் பிறக்கிறது, பெண் குழந்தையும் பிறக்கிறது. இந்த ஆண் பெண் குழந்தை பிறக்கிறது என்ன காரணம்? அது என்னத்தினால சில குழந்தை ஆணா போய் விடுகிறது, எதனால பெண்ணாக போய் விடுகிறது, அதை எது தீர்மானிக்கிறது, யார் தீர்மானிக்கிறா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணான்னு சொன்னா, இப்ப ஆண் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய உயிரணு இருக்கு இல்லையா, அவன் விந்துல இருக்கக்கூடிய அந்த உயிரணு, அந்த உயிரணுவை எடுத்துக்கொண்டார்கள். அதுவும் குழந்தைக்கு காரணமா இருக்கிறது. இந்த உயிரணு போய் பெண்ணுடைய சினை முட்டைகளை சேரும் இல்லையா, அந்த சினை முட்டையும் எது காரணமா இருக்கிறது, குழந்தை உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த சினை முட்டைகளையும் உயிரணுகளையும் குரோமோசோம் சொல்லி ஒரு அணு இருக்கிறது. குரோமோசோம்ங்கிற ஒரு அம்சம் அடங்கி இருக்கிறது. இந்த குரோமோசோம்ங்கிறது எவ்வளவு இருக்குன்னு சொல்றான்னு கேட்டா, பெண்ணை பொறுத்த வரைக்கும் 23 ஜோடி இருக்குமா. பெண்ணுடைய முட்டையில் என்ன இருக்கு, 23 ஜோடி குரோமோசோம்ங்கிறது இருக்கும். அந்த குரோமோசோம் என்ன பண்றான்னு கேட்டா வகைப்படுத்துறான். எல்லாத்தையும் எக்ஸ் ஒய் என்று பிரிக்கிறான். இந்த குரோமோசோம்களை எப்படி பிரிக்கிறான், எக்ஸ் என்று ஒரு அம்சம் பொருந்தியதாகவும் ஒய் என்று ஒரு அம்சம் பொருந்தியதாகவும் ரெண்டு அம்சமா பிரிக்கிறான். இந்த 23 குரோமோசோம்களுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸா தான் இருக்கும். 23 ஜோடி 46, 23 சிங்கிள் அல்ல, ஜோடி ஜோடியா அப்படி சேர்ந்துகிட்டு இருக்கும். அப்படி ஜோடி ஜோடியா சேர்ந்து சரம் மாதிரி இருக்குன்னு வைங்களேன், ரெண்டு ரெண்டா சேர்ந்து கொண்டிருக்கும். அந்த சேர்ந்து கொண்டிருக்கிறத சேர்த்தா 46 ஆயிரும். இந்த 46மே என்னவா இருக்கும் கேட்டா எக்ஸ் ஆகத்தான் இருக்கும். இந்த குரோமோசோம் அது மாதிரி ஆம்பளை இருக்குல்ல, ஆம்பளையுடைய உயிரணுவுல வந்து இதே மாதிரி குரோமோசோம் இருக்கிறது. அவனை பொறுத்த வரைக்கும் இதை 23 ஜோடி தான் இருக்கு. இந்த 23 ஜோடியில 22 ஜோடி வந்து எக்ஸா இருக்கும், எக்ஸாகவே இருக்கும். அந்த ஒரு ஜோடி இருக்குல்ல, 23வது ஜோடி, அந்த ஒரு ஜோடியில ஒன்னு எக்ஸாகவும் ஒன்னு ஒய்யாகவும் இருக்கும். மொத்தம் பாருங்க, ஒவ்வொரு ஆணிட்ட ஒரு 46 இருக்கிறது, ஜோடி தான் 46 ஆச்சுல, பெண்ணிட்ட ஒரு 46 இருக்கிறது. இந்த 46 92ல வந்து 91 வந்து எக்ஸா தான் இருக்கிறது. இந்த ஒன்னே ஒண்ணுதான் என்னவா இருக்கிறது, டிஃபரெண்டா ஒய்ங்கிறதா இருக்கிறது. இந்த குரோமோசோம் என்ன, அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நம்ம ஒரு குழந்தையை தீர்மானிக்கும் பொழுது அப்பா மாறிய, பாட்ட மாறிய, அம்மா மாறிய, பாட்டி மாறிய ஒரு குழந்தை வருது. நிறத்துல வருது, தோற்றத்துல வருது, சாயல்ல வருது, குணாதிசயத்துல கூட வரும். அதே அப்பன மாதிரி உடிச்சு வச்சிருக்குன்னா தோற்றத்திலையும் இருப்பான், அதே மாதிரி புத்திசாலித்தனம், அதே மாதிரி முன்கோபம், அதே மாதிரி மடத்தனம், ஏதோ ஒண்ணு. ஒரு நம்ம தாத்தா ஒன்னான ஒரு முட்டாளா இருந்தான்னு வைங்களேன், அது மாதிரி பேரன்னு இருப்பான். பெரிய அறிவாளியா இருந்தான்னு வைங்களேன், நான் கொள்ளு தாத்தா இருந்திருப்பாரு, அது மாதிரி இவன் இருப்பான். இந்த குரோமோசோம் என்னன்னு கேட்டா, இந்த 46 குரோமோசோம்கள் இந்த புரோகிராம்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தாயிடம் இருந்து அவள்கிட்ட இருந்து வருது. என்ன வருது, அறிவுக்கு ஒரு புரோகிராம், அதுக்குள்ளதான் எல்லாம் எழுதப்படுகிறது. அழகுக்கு, தோற்றத்துக்கு, ஒவ்வொரு உறுப்புகளுக்கு, ஒவ்வொரு விஷயம், ஆரோக்கியத்திற்கு, எல்லா சம்பந்தப்பட்டதுமே அந்த பாரம்பரியமா மரபு இருக்கு இல்லையா, அந்த மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இவனுடைய விந்துல உள்ள அந்த குரோமோசோம்ல எழுதப்பட்டிருக்கிறது. இவனுடைய குரோமோசோம் தூக்கிருச்சுன்னு சொன்னா இவன் தன்மை அங்க வந்துடும். இந்த 46ல வந்து 4 இதுல இவன் இது ஜெயிச்சிடும், 4 இதுல அவன் இது ஜெயிச்சிடும் வைங்க. இவன் இது எதையெல்லாம் ஜெயிக்கிறதோ அதெல்லாம் இவனுடைய தன்மை பெற்றதாக இருக்கும். அவளுடைய குணம்ங்கிற குரோமோசோம்ல இவன் இது மிகச்சிருச்சுன்னு சொன்னா இவன் குணம் இருக்கும். நிறம்ங்கிறதுல வந்து அவளுடைய குரோமோசோம் மிகச்சிருச்சுன்னு சொன்னா அவன் நிறமாயிக்கணும். நிறத்தை அவளுடைய இது வலிமை மிக்கதா இருந்து நிறத்தை தீர்மானிக்கிறது இவனுடைய பலவீனமா இருந்துச்சுன்னு வைங்க, அது ஜெயிச்சிடும். அப்ப அதனாலதான் என்னவாகிறது, பல அம்சங்கள் நீங்க பார்க்கலாம். மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அதுலயே என்ன இருக்கும், கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு ஆள் மாதிரியா இருக்கும். யாரு 4 தலைமுறைக்கு முந்தி மூத்தா போன தாத்தா மாதிரி இருக்கு. மூக்க பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி இருக்கு, பல மாதிரி இருக்கா இல்லையா. இப்படி பல விதங்கள் வருவதற்கு என்ன காரணம்னா இதுல எழுதப்படுகிறது. இதுல பல விஷயங்கள் எழுதப்படுதுன்னு வைங்களேன். இப்ப ஆணுடைய உயிரணு முட்டை சேர்ந்த உடனே எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு குழந்தை உருவாக போகுது. உருவாகும் பொழுது ஆணு பெண்ணுங்கிற தீர்மானிக்கிறது இருக்குல்ல, பல விஷயங்கள் ஒரு குழந்தை உருவாகிறதா ஆம்பளை பொம்பளைங்கிற மேட்ரு மட்டும் தீர்மானிக்கிறது இல்ல. மூளையை தீர்மானிக்கணும், கண்ணை தீர்மானிக்கணும், காதை தீர்மானிக்கணும், உறுப்பை தீர்மானிக்கணும், இறைச்சியை தீர்மானிக்கணும், ரத்தத்தை தீர்மானிக்கணும், இதயத்தை தீர்மானிக்கணும், குடலை தீர்மானிக்கணும், குணத்தை தீர்மானிக்கணும், பல விஷயங்கள் தீர்மானிக்க வேண்டி இருக்கிறது. அதுல ஒரு அம்சம் தான் ஆம்பளைய பொம்பளையானு தீர்மானிக்கணும். இந்த குழந்தைய வந்து
ஆம்பளையா பொம்பளையான்னு தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானிக்கிறதா இருந்தா அதை சொல்றான். அந்த 23வது குரோமோசோம் இருக்குத, அதுல ஆம்பளைட்ட எக்ஸ் ஒய் இருக்குத, இவங்கிட்ட இருந்து அந்த எக்ஸும் ஒய்யும் போகும் பொழுது எக்ஸ் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிரும்? பெண் குழந்தை ஆயிரும். ஒய் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா ஆண் குழந்தை ஆயிரும். இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தீர்மானிக்கிற எந்த அம்சமும் பெண்ணிடத்துல கிடையாது. இந்த ஒய் என்பதுதான் என்ன செய்யறது? ஆனா பெண்ணாங்கிறது மாத்துகிறது. இப்ப பெண்ணிடத்துல எல்லாமே 46 எக்ஸ் ஆக இருக்கிறது. ஆண் இடத்துல 45 எக்ஸ் ஆகவும் ஒன்னே ஒன்னு ஒய்யாவும் இருக்கிறது. ஜோடிங்கிறத நான் டபுளா சொன்னேன். 23 தான் சொல்லுவாங்க, 23 ஜோடின்னு சொல்லுவாங்க. அதனால நான் 46 சொல்லிக்கிறேன். அப்ப 46 எக்ஸ்களும் இங்க ஒரு 46 எக்ஸ் சேர்ந்துன்னு வைங்க, அது பொம்பளை பிள்ளை தான். எக்ஸுக்கு எக்ஸ் சேர்ந்தா என்ன ஆகிறேன்? அது பொம்பளை பிள்ளை ஆகிக்கணும். இந்த 46 அவளுடைய எக்ஸ் இருக்கும் பொழுது இவங்கிட்ட இருந்து போற அந்த 46வது ஒய் இருக்குத, அது 45வது எக்ஸுக்கு பதிலாக இந்த ஒய் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, ஒய்யும் எக்ஸும் சேர்ந்தா ஆம்பளை பிள்ளை. அதான் ஆணிடம் இருந்து போகக்கூடிய லாஸ்டா இருக்கக்கூடிய எக்ஸும் அவளிடம் இருக்கக்கூடிய லாஸ்டா இருக்கக்கூடிய எக்ஸும் சேர்ந்தால் என்னவாயிரும்? பொம்பளை பிள்ளையாகிவிடும். அவள்கிட்ட உள்ள எக்ஸும் இவன்கிட்ட உள்ள ஒய்யும் சேர்ந்தால் என்னவாயிரும்? அது ஆம்பளை பிள்ளையாயிரும். அப்ப இந்த ஆணா பெண்ணாண்டு ஒரு குழந்தைய ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு தீர்மானிக்கக்கூடிய தன்மையை கூட அல்லாஹ் பிசிக்கலா எங்க வச்சிருக்கிறான்? ஆம்பளைக்குள்ள வச்சிருக்கிறான். ஒரு பெண்ணிடத்துல ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தீர்மானிக்கக்கூடிய எந்த அம்சமும் இல்ல, டிசைட் பண்ண கூட இங்க வச்சிருக்கிறான் அல்லாஹ். குர்ஆன்ல கூட சம்பந்தம் ஒரு வசனம் இருக்கிறது. ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி, அவனில் இருந்துதான், ஆம்பளையில் இருந்துதான் அஸ்ஸௌஜைனி அஸ்ஸக்கர வல் உன்ஸா, ஆண் பெண் என்பதை அல்லாஹ் படைக்கிறான். குழந்தையை உருவாக்குறதுல வேண்டாம், ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம். குழந்தைன்னா குழந்தையுடைய கண்ணு, குழந்தையுடைய காது, குழந்தையுடைய மூக்கு, குழந்தையுடைய நிறம், குழந்தையுடைய உயரம், குழந்தையுடைய பாரம்பரியத்தை தீர்மானிப்பதுல பொம்பளைக்கு பங்கு இருக்கு, ஆம்பளைக்கு பங்கு இருக்கிறது. ஆனா பெண்ணான் டிசைட் பண்ணக்கூடிய அந்த மேட்டரை கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா ஆம்பளைட்டு தான் எல்லாம் கொடுத்திருக்கான். அதனால அவனில் இருந்துதான், ரெண்டு பேர்ல இருந்துன்னு சொல்லாம அவனில் இருந்து ஆண்பாலா போட்டு எல்லாம் சொல்றான். அவனில் இருந்துதான் அஸ்ஸௌஜைனி அஸ்ஸக்கர வல் உன்ஸா, ஆண் பெண் என்பதை அல்லாஹ் படைத்தான் என்று 75வது சூராவுல 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை எதுக்கு இப்ப சொல்றோம்னு கேட்டா, ஏன் அல்லாஹ் படைக்கும் பொழுது அதை ஏன் இங்க கொண்டு வச்சிருக்கிறான்? படைக்கும் பொழுது ஒரு கூடுதல் ஒரு முக்கியத்துவத்தை எல்லாம் கொடுக்கிறான். ஆம்பளைக்கு என்ன செய்யறான்? இயற்கையாகவே இந்த கூடுதலான முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறான் என்பதற்காக எதுக்கு நீ இதை சொல்றோம்? ஆதிக்கம் செலுத்தி ஒரு மிகைப்படுத்தி பொம்பளை அடிமைப்படுத்துறதுக்காக வேண்டி இல்ல. ஒரு நிர்வாகம் நடக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு சில தகுதிகள் வேணும், குவாலிபிகேஷன் இருக்கணும். அந்த குவாலிபிகேஷன் பொதுவா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆண் தன்மை உள்ள இருக்க அந்த தகுதி இறைவன் இயற்கையா படைத்திருக்கு, நம்மளா உண்டாக்கிட்டோம். நம்மளா செய்யற விஷயமா இருந்தா ஒரு நாளைக்கு நீ பண்ணு, ஒரு நாளைக்கு நான் பண்ணின்னு போயிடலாம். நிர்வாகத்தை படைச்சவன் அவன் செட்டப் அப்படி பண்ணிருக்கோம். நம்ம இயற்கை நம்ம வெல்ல முடியுமா? அல்லாஹ் அமைத்திருக்கிற அந்த செட்டப்பை யாராலும் வெல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் இஸ்லாம் என்ன பண்ணுது? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, குடும்ப அமைப்புல ஃபர்ஸ்ட் விதி முறை என்னன்னு கேட்டா, ரூல் என்னன்னு கேட்டா, ஆம்பளை நிர்வாகம் பண்ணுவான், ஆம்பளை சொல்றதை பெண்ணு கேட்டு நடக்கணும், கணவன் சொல்வதை பெண்ணு கேட்டு என்ன செய்யணும், நடக்கணுங்கிற அந்த ஒரு இது கேவலமாகவோ இது ஏதோ நம்மளை இரண்டாம் தரம் ஆக்குறதாகவோ பெண்கள் கருதக்கூடாது. நமக்கு இது சும, நமக்கு இது தேவையில்லை, நமக்கு சரிப்பட்டு வராது, அவன் சொல்றத கேட்டு போயிருவோம் என்கிற ஒரு நிலைக்கு வந்தார்களே ஆனால் அந்த குடும்பங்கள்ல எந்த ப்ராப்ளமும் வராது. எல்லாம் ஈகோல தான் அடிபட்டு போகிறது. குடும்பங்கள்ல எல்லா பிரச்சனையும் எங்க வருகிறது? இந்த அடிப்படையான ஒரு மேட்டரை புரிந்து கொள்ளாம, சரி இயற்கையா அதுதான் இறைவன் படைத்திருக்கிறான், அந்த இறைவனுடைய அந்த நியதிக்கு ஏற்ப நம்ம போயிருவோம்னு சொன்னவர்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, இல்லற வாழ்க்கையில அதிகமான இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். இதை உடைக்க யார் நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் என்னவாகிறது? சந்தோஷங்கிற குடும்பங்கிறது நரகமாக மாறிவிடுகிறது. அப்ப இதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் நீங்க பார்க்கலாம், இந்த வேறுபாடுகளை நீங்க தெரிந்து கொள்வதாக இருந்தால் இன்னொன்னு ஆராய்ச்சி பண்றான். ஆணை பெண்ணை ஆய்வு பண்ணும் பொழுது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குறைவான எரிபொருளை தான் செலவழிவாங்க. எரிபொருள்னா நம்ம பேட்டரி செலவழிக்கிற மாதிரி மனிதனுடைய எரிபொருள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், இந்த சத்துக்களை அதிகமாக செலவிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா செலவழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆம்பளைக்கு அதிகமா என்ன ஆயிரும்? அந்த சத்துக்கள் செலவாயிரும். என்ன முரட்டு வேலை செய்யறான், வேலையே செய்யாட்டாலும் இவனுக்கு மூச்சு விடுவதற்கே சொல்றான். ஆம்பளை மூச்சு விடுவதற்கு எவ்வளவு கலோரி செலவாகுமோ அதுல பாதி தான் பொம்பளை மூச்சு விடுவதற்கு வரும். மூச்சு விடுறதுங்கிற ஒரு வேலையை நம்ம செய்யறோம், ஏதோ மூச்சு வருது, மூச்சு விட்டுறோம் இழுக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம்.
அதுக்கு ரிஸ்க் எடுக்குத உடம்பு, அதுக்கு எவ்வளவு பேட்டரி செலவாகும் கேட்டா பொம்பளைக்கு செலவாகிற பேட்டரி விட ஆம்பளைக்கு 2 மடங்கு செலவாகி போயிடும். அப்ப நமக்கு அப்படியே இறைவன் படைத்திருக்கிறான். அதனாலதான் பெண்கள் குறைவான அந்த எரிபொருள்ல இயங்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப நேரம் வேலை செய்வாங்க. ஆனா சின்ன சின்னதா செய்வாங்க. ஆம்பளை விட யார் ரொம்ப நேரம் வேலை செய்யறான்னு பாருங்க. ஆம்பளை ரொம்ப குறைவா தான் வேலை செய்வான். பொம்பளை நிறைய வீட்டுல வேலை செஞ்சா கூட அதிகமான வேலை ரொம்ப நேரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா பெரிய பெரிய வேலைகளை அவங்களுக்கு செய்ய முடியாது. பெரிய பெரிய வேலையை, கடினமான வேலையை ஆம்பளை செஞ்சிருவான். அவங்க பெண்கள் ஆனா தொடர்ச்சி அவனுக்கு செய்ய முடியாது. அடிச்சுக்கிட்டே மூட்டையை தூக்கிட்டே இருந்தா முடியாது. டக்கு டக்குன்னு டக்குன்னு இறங்கிட்டு உட்காந்துருவான் பேசாம. அப்படி செய்வான். பொம்பளையை பொறுத்த வரைக்கும் ஒரு பூவை கோக்குற உட்கார்ந்தா ஒரு நபரம் கோத்துட்டு இருப்பாங்க. நீ பூ கட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஆம்பளை விட்டு செய்ய முடியுமானால தூக்கி போட்டு போயிடுவான். பூவை கட்டுறதா இருந்தா நம்ம ஆச்சரியமா உட்காந்து பார்ப்போம், எப்படி உட்கார்ந்துகிட்டு இதை பொம்பளைக்கு செய்ய முடியுது. ஒவ்வொரு பூவா எடுத்து கூட கஷ்டமான வேலை அது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம். ஒரு வெங்காயத்தின இருக்கிறா இருந்தா கூட அதை உரிச்சு அது மாதிரி ஆம்பளைட்ட கொடுத்த ஒரு வெங்காயத்தை உரிக்க சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு உரிக்க முடியாது. அவன் வெறுத்து போயிடுவான். அதனால ஆம்பளைகளை சமையல் பண்ணுவான்ல, தோலோட தான் வெட்டி வெட்டி போடுவாங்க. பாத்திருக்கலாம் இல்லையா, கல்யாணத்துல பாத்திருக்கலாம் இல்லையா. இவனுக்கு அதெல்லாம் முடியாது. இந்த பொறுமையா அப்படி நோண்டி நோண்டி செய்யற வேலையெல்லாம் சரியா வராது. அப்ப இயற்கையா நீங்க பார்க்கலாம், பெண்கள் நிறைய வேலை செய்வாங்க. சின்ன சின்ன வேலைகளாக சடையாமல் தொடர்ச்சியா செய்வாங்க. ஹீட் ஆகாது. நிறைய எரிபொருள் செலவான ஹீட் ஆகும்ல. அது அதிகமான ஒரு 10 HP மோட்டர் சீக்கிரம் சூடாகி போயிடும். 4 HP இருந்தா தொட்டாலும் சூடாகாது. 4 மணி நேரம் ஓடினா கூட தொட்டு பார்த்தா அதுல எவ்வளவு சூடாகும், ஹீட் ஆகாது. அது ஓடிக்கிட்டே இருக்க மணி நேரம் ஒன்றும் பாதிக்காது. பெரிய அதிகமான வோல்டேஜ் எடுக்கக்கூடிய மோட்டரா இருக்குன்னு வைங்களேன், அதை போட்டோம்னு சொன்னா ஒரு அளவுக்கு மேல போட்டு புகஞ்சு போயிடும். ஹீட் ஆகி அது ஆகி வயறு சூடாகி எல்லாம் சூடாகி அடிபட்டு போயிடும். அப்ப இந்த ஏசியை போட்டுட்டே இருந்தோம்னு அதிகமான செலவாகுதுன்னு வைங்க, வயர் புகஞ்சு போயிடுது. 0 வால்ட் 24 மணி நேரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எரிஞ்சா கூட ஒன்றாவது. ஒரு 0 வால்ட் பல்பை போட்டுறீங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஒன்னும் பாதிக்காது. ஏன்? ஆனா தொடர்ச்சியாக வேலை செஞ்சாலும் இப்படி அல்ல எப்படி படைக்கிறான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேலைன்னு பின்னாடி அதுவும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வேலைகள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். ஆனால் லேசானதாக இருக்கும். இவனுடைய வேலை என்னவா இருக்கு, தொடர்ச்சியாக இவனுக்கு செய்யவே முடியாது. கடுமையான வேலையாக இருக்கும், பெரிய பெரிய வேலையாக இருக்கும். ஆனா தொடர்ச்சியாக இவனுக்கு செய்ய முடியாது. பாருங்க, அவங்க அரைப்படி அரிசி ஆக்குவாங்க ஒரு நாளைக்கு வீட்டுல. அல்ல ஒரு படி அரிசி என்ன செய்ய, 1 லிட்டர் அரிசி என்ன செய்வாங்க, சமையல் பண்ணுவாங்க. அதுக்கு காலையில 11 மணிக்கு உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு உட்கார்ந்தா 2 மணி வரைக்கும் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன செய்வான், 2000 பேருக்கு கலரி வைப்பாங்க விருந்து. அப்படியே போட்டு தூக்கி போட்டு முட்டை அடைச்சு தள்ளிடுவான். இவன் ஆம்பளை சமைக்கிறான் பத்தியில பெரிய பெரிய வேலையை செய்வான். இந்த மாதிரி 2000 பேருக்கு இவன் சமைக்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு சமைக்க முடியும். அதே மாதிரி அவ காய்கறி ஒரு வாழைக்காய் கொடுத்து வெட்ட சொல்லுங்க, சீவ சொல்லுங்களா பார்ப்போம். அவங்க ஒரு வாழைக்காயை ஒரு நேரத்துல ஒரு சீப்பு சீவிடுவான். வாழைக்காய் சீப்பு இருக்குல்ல, 20 15 இருக்கும்ல, அவளையும் சீவிடுவான். இவங்க ஒரு சீப்பு சீவும் ஒரு தாரை சீவி முடிச்சிருவாங்க. ஆம்பளை நம்ம பார்க்கணும் சமையல்ல கலையறப்ப இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பான். இப்படி வேகமான அவங்க செய்ய முடியாது. எல்லாத்திலையும் பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் ஹார்டாக கரடு முரடாக செய்யக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட குறைவா இருக்கிறது. நிர்வாகத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேணும். நிர்வாகத்துக்கு என்ன வேணும், கொஞ்சம் ஹார்டா இருக்கணும். கொஞ்சம் ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காருன்னு வைங்க, புல் தரைக்கு பயல்வானாது அவனை பயப்படுவானா, அவனை பார்த்தா ஒரு பயம் வரணுமா இல்லையா. ஆளு என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு வாட்ட சாட்டமாவும் இருக்கணும், பிசிக்கலாவும் அதுல ஒரு சக்தி இருக்கணும். அப்பதான் பயப்படுவாங்க. இல்லன்னா இந்த போலீஸ் அதிகாரி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் கலெக்டருக்கு பயப்படுறதுனா எதுக்காக வேண்டி, அவனுக்காக பயப்படுறது இல்ல. சில அதிகாரிகள் இப்படி இருப்பான், அதுக்கு மக்கள் பயப்படுறாங்க, அது அவனுக்காக வேண்டிய பயப்படுறாங்க. அவனுக்கு பின்னாடி உள்ள கூப்பிட்டானா போலீஸ் எல்லாம் ஓடி வந்துருவான். அதனால சில பேருக்கு பயப்படுவாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இயற்கையாக ஒரு இது யார் மேலதான் வரும், அதுக்கு தகுதியா உள்ள ஒரு ஆள் இருந்தா தான் நிர்வாக ஒரு இது வரும். இதெல்லாம் கவனத்தில் வச்சுதான் இஸ்லாம் என்ன பண்ணுகிறது, ஆம்பளை நிர்வாகம் பண்ணக்கூடியவனா இருக்கட்டும், குடும்ப நிர்வாகம் ஆம்பளை கையில் இருக்கட்டும், இது மாதிரி பல காரணங்களை சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு தார்மீக ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இருக்கு. இந்த இல்லற வாழ்க்கையில கூட ஆண் கையில தானே அந்த டிசைடிங் வைக்கிற அல்ல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். இல்லற வாழ்க்கையில இல்லறத்துல ஈடுபடுறதா இருந்தா ஒரு ஆம்பளைக்கு அந்த மாதிரியான உந்துதல் வராம அந்த இல்லறமே நடக்காது. பொம்பளை நினைச்சா நடந்துராது, ஆம்பளை நினைச்சாதான் நடக்குங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கூட பந்தை எங்கிட்டு தள்ளி வச்சிருக்கான் அல்ல, ஆம்பளையின் பக்கத்தும் தள்ளி வச்சிருக்கான். அப்ப இதெல்லாம் டீப்பான விஷயங்கள். இப்படி ஒண்ணையா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா வேணும் அப்படி படைச்சிருக்கிறான். இந்த உலகம் ஒழுங்கா இயங்குவதாக இருந்தால் இவனை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவனாக இவனை தான் கொடுக்கணும்.
அதுக்கு என்னென்னவெல்லாம் இவனுக்கு கூடுதலா கொடுக்கணும் அதையெல்லாம் கூடுதலா கொடுத்துருவோம். நிர்வகிக்க அவள் நிர்வாக பொறுப்பு இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுமையை கொடுக்க வேணாம், அதுக்கு தகுந்தவாறு அவங்களுடைய அமைப்பை படைச்சிருவோம்னு சொல்லி எல்லாம் அந்த ஹக்கீம் நுணுக்கமான ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் செய்யறத கரெக்டா ஒழுங்கா அவனை போல யார் படைக்க முடியாதுன்னு சொல்றானா இல்லையா? தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அவனை மாதிரி படைக்கிற எவனுமே கிடையாது. அழகான அழகிய படைப்பாளன். அந்த அழகிய படைப்பாளன் இவ்வளவையும் பார்த்து எந்த விஞ்ஞானம் எத்தனை காலத்துக்கு பிறகு நீ வந்தாலும் சரி, இந்த புரட்சி பேசக்கூடிய இந்த காலத்துல இதையும் கண்டுபிடிச்சு சொல்றான். பெண் உரிமை புரட்சி எல்லாம் அந்த கட்டுப்பாடே வேணாம், எல்லாம் சுதந்திரம்ங்கிற பேர்ல எப்படி வேண்டாலும் போவோம்னு பேசக்கூடிய இந்த காலத்துலதான் அறிவியலை கொண்டு எல்லாம் என்ன செய்யறான், அது தப்புடா, அப்படி இல்ல, ஆணு பெண் அப்படி படைக்கப்படல, ரெண்டு பேருக்கும் பல விதமான வேறுபாடுகள் இருக்குதுங்கிற நிரூபிச்சு காட்டுற அளவுக்கு இருக்கு அல்லாஹ்வுடைய செட்டப். அப்ப ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இஸ்லாமிய குடும்பவியலில் முதலாவது ரூல், விதி, ஆண் நிர்வாகம் பண்ணுவான். நிர்வாகம் பண்ணுவான்னா பெண்கள் ஆண்களுடைய அந்த ஆர்டருக்கு என்ன செய்யணும், சில விஷயங்கள்ல மசூரா பண்ணலாம், ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம். கருத்து வேறோட வந்துருச்சு, இதுதான் முடிவுன்னா சரின்னு இருக்கணும். பெண்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், அவங்களுடைய ஆலோசனைகளை சொல்லலாம், சரியான இன்னும் சொல்ல போனா அந்த திறமை அவங்களுக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆம்பளைட்டு அதிகாரம் கொடுத்தாச்சுன்னு நீங்க போட்டு பயந்துராதீங்க, நீங்க போட்டு அடிமைன்னு நினைச்சிடாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல கூர்மையான ஆம்பளையே பொதுவா கூர்மையா தான் இருக்கிறான், அதுலயும் ரொம்ப கூர்மையா இருப்பான்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட நீங்க இவ்வளவு பலவீனமா இருந்து விரட்டிடுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. புகாரில 304வது ஹதீஸ், 1462வது ஹதீஸ்ல இருக்குது, அதுகபலில் உப்பிர் ரஜுலுல் ஹாசிமின் நிஹதாக்குன்ன, உங்களை மாதிரி கூர்மையான ஒரு ஆம்பளையுடைய மூளையை கூட செயலிழக்க செய்யக்கூடியவர்களாக நான் யாரையும் பார்த்ததில்லை. அப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும் அவர்கள் நினைத்தார்களேயானால் அந்த ஆம்பளையே இவங்க சொல்றதை கேட்க வைக்க முடியும். அல்லாஹ் அந்த ஈர்ப்பு தன்மைங்கிற ஒரு அந்த ஒரு பவரை கொடுத்திருக்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆஹா நம்ம இப்படி அடிமையா இருக்கணுமோ, பயந்துகிட்டு இருக்கணுமோ, உரிமை பேசவே கூடாதோ, எந்த உரிமை நமக்கு கிடையாதோ என்றெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. ஆம்பளைட்ட ஒரு பலவீனத்தை சேர்த்தா நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறான். அடிமை மாதிரி நடத்துற மாதிரி உங்களை படைச்சிடல, நீங்க அவனுக்கு தேவைங்கிற மாதிரி நல்லா படைச்சு வச்சிருக்கான். ஒரு அடிமை மாதிரி ஒரு வேலைக்கார மாதிரி கடையில் இருக்கான்னு வைங்களேன், அவனை முதலாளி என்ன வேணாலும் மிரட்டிடலாம். அப்படி பெண்கள் எல்லாம் படைச்சிருக்கிறானா? படைக்கலாம். ஆணுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு அதிகாரங்களால போட்டு மிதிக்கலாம் நினைச்சுப்படாத, அதிகாரங்கிறதுனால அடக்குமுறை செய்யணும் நினைச்சிடாத. அவ உனக்கு தேவை, ஒரேடி அதிகாரம் பண்ணிட இயலாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னா, இவனுடைய அந்த போர்ஸ குறைக்கிற அளவுக்கு, இவனுடைய வேகத்தை குறைக்கிற அளவுக்கு அவங்க விரும்பினார்களே, ஆனால் அவங்க விரும்புற அந்த கருத்தை இவன்கிட்ட திணிக்கிற அளவுக்கு அந்த ஒரு சக்தி என்ன செஞ்சிருக்கிறான் பெண்கள் கையிலையும் கொடுத்திருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது சம்பந்தமா இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் பாருங்க. இதை பெண்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கிறேன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், உங்கள ஒவ்வொருத்தருமே நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் நிர்வாகம் இருக்கிறது, பெண்ணுக்கு நிர்வாகம் இல்லைன்னு கிடையாது, வேற நிர்வாகம் இருக்கிறது. அது குடும்பவியல் இன்னொரு விதியில பின்னாடி சொல்லுவோம். அப்ப ஒவ்வொருவரும் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லிஹி, ஒரு ஆம்பளை தன் குடும்பத்து விஷயத்துல நிர்வாகியாக இருக்கிறான். நிர்வாகியா இருக்கிறான்டா என்ன, வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அவனுடைய நிர்வாகத்தின் கீழே உள்ளவர்கள் குறித்து அவன் மறுமையில் விசாரிக்கப்படுவான். இப்பதான் ஆண்கள் மீது இஸ்லாம் சுமத்துகிறது. நிர்வாக பொறுப்பை தந்துட்டு, நிர்வாக பொறுப்புனா என்னன்னு விளங்குதா, உங்க கையில ஒரு பெண்ணை பிடிச்ச எல்லாம் தந்திருக்கிறான். அந்த பெண் மூலமாக பிறக்கக்கூடிய சந்ததிகளையும் உங்களுடைய கைப்பிடியில் எல்லாம் தந்திருக்கிறான். அவங்களுடைய இம்மையுடைய நன்மை, அவங்களுடைய மறுமையுடைய நன்மை, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய சுகதுக்கம் அனைத்தை பற்றியும் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க ஆதிக்கம் செலுத்தி அடிமைத்தனம் பண்ணி உங்களை கொடுமைப்படுத்துவதற்கு இந்த பொறுப்பு தரல. நீங்க ஒரு ரஜுல் ராயின் ஃபி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் ஒரு ஆம்பளை நிர்வகிப்பவனாக இருப்பான். இவன் எப்படி வேணா நிர்வகிச்சிட முடியாது. எப்படி நிர்வகிக்கணுமா, ஒவ்வொரு மசூலுன் அன் ராயத்திஹி, அவனுடைய நிர்வாக திறமையை பற்றி மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான். அப்ப ஆண்கள் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், நம்முடைய மனைவி நம்ம நிர்வகிக்கிற கடமை இருக்கிறது. இதுல ஏதாவது பிழை ஏற்பட்டால், ஏதாவது அநீதி ஏற்பட்டால், ஏதாவது கொடுமை ஏற்பட்டால், ஏதாவது மார்க்க முரணான விஷயம் நம்மிடமிருந்து நிகழ்ந்து பெண் மீது திணித்தால்
நம்மளை விட வலிமையா உள்ள ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கெல்லாம் கொஸ்டின் உண்டு. எப்படி வணக்க வழிபாடுகள்ல குறை செய்தால் அல்லாஹ் கேட்பானோ, எப்படி ஹராமான காரியங்கள்ல ஈடுபட்டால் அல்லாஹ் கேட்பானோ, அந்த மாதிரி எதையும் கேட்பான். நீ உன் மனைவியை சரியான முறையில் நிர்வகித்தாயா? சரியான முறையில் நிர்வகிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள எல்லா கடமையும் செய்யணும். உணவு கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, சந்தோஷமா வைத்துக் கொள்வது, இல்லறத்தில் ஈடுபடுவது, அவங்களுக்கு தேவையான சுதந்திரங்களை குறிக்கிறது, சந்தோஷம் எல்லாமே அந்த விஷயங்கள்ல எல்லாம் நீ ஒழுங்கா நடந்துகிட்டியாங்கிறது அல்லாஹ் என்ன செய்வான். அதே இடத்துல அவங்க வந்து தப்பான வழியில போயிடாம, அவங்க சினிமா கூத்து கும்மாளம் அதுல ஈடுபட்டு போயிடாம, வணக்க வழிபாடுகளை விட்டு புறக்கணிச்சுட்டு போகாம, இது எல்லாத்தையும் பார்த்து கண்காணிக்கிற பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? ஆம்புல கையில் இருக்கிறது. குடும்பத்தில் என்ன மாதிரியான சீரழிவு ஏற்பட்டாலும் அதுக்கு பொறுப்பாளி குடும்பவியல் ஆம்பளை தான். ஆம்பளை தான் எல்லாம் கேட்பான். ஏன் நீ வந்து ஒழுங்கா உன் பிள்ளைய வளர்க்கல? ஏன் உன் பிள்ளைய ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணல? என்ன நடக்குதுன்னு நீ ஏன் பார்க்கல? வீட்டுல ஒரு கண்ணைய நீ வச்சுக்கிறல? இதெல்லாம் நடந்த பிறகு வருதுல, அப்படி போச்சு எனக்கு தெரியல, இப்படி போச்சு, அதெல்லாம் பேசவே இயலாது. அது உன் கடமை. நீ வந்து என்ன செய்யணும்? மனைவி மக்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை வகையான முறையில உனக்கு கண்காணிக்க இயலுமோ, இந்த நவீன காலத்துல கேமரா போட்டு கண்காணிக்க முடிஞ்சா கூட கண்காணிச்சுக்க. கண்காணிப்புல வைத்து அவர்கள் இந்த துன்யாவிலையும் அவர்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும், மறுமையிலே அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆக வேண்டும். அப்படித்தான் நம்ம குடும்பத்தை நம்ம கொண்டு போகணும். இந்த பொறுப்பு நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கு விளங்கிக்கணும். ஏன்னா மறுமையில் இது விசாரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 844, 2232, 2368 இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி இந்த நிர்வாகம்டா என்ன? ஒரு கம்பெனில நம்ம வேலை செய்யறோம். அந்த கம்பெனியுடைய டியூட்டி நேரத்தில் வந்து வெளியே போறதா என்ன செய்யணும்? நம்மளா போயிட முடியுமா? ஒரு பாத்ரூம் போறாங்க நம்மளா போக முடியுமா? அதுக்கு மேல சொல்லிட்டு போகணும். அந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 2 மணி நேரம் அங்க போயிட்டு வந்துடுறேன், இங்க போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகணுமா இல்லையா? யாராவது ஒரு நிர்வாகி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்கள கேட்டுதான் சில விஷயங்களை, வீட்டுக்கு வெளியே போறதுங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? கேட்டுட்டு போகணும். முதலாவது நிர்வாகத்துடைய அர்த்தத்தை விளங்கிக்கணும். பெண்கள் வந்து கணவன் இடத்துல என்ன செய்யணும்? கேட்டு விட்டு போகணும். எதுல எல்லாம் கேட்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் பள்ளி வாசலுக்கு போய் தொழுதுட்டு வரணும்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்டார்களே ஆனால் நீங்கள் வந்து மறுக்க கூடாது. இதுல 2 விஷயம் இருக்கிறது. ஒன்னு, அவங்க கேட்கணுங்கிறது ஒன்னாவது விஷயம். அவங்களா போயிடக்கூடாது. தொழுவூர் பள்ளிவாசல் தான், பயான் தான், நல்ல விஷயத்து தான் போறோம். இருந்தாலும் என்ன செய்யணும்? நான் அந்த பயானுக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் சொற்பொழிவுக்கு போயிட்டு வந்துடுறேன், அல்லது தொழுகைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யணுமா? கேட்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கேட்டால் நீங்கள் மறுக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? பொம்பளைங்களே, நீங்களா உங்க புருஷன் கேட்காம நீங்களா போய்க்கிறீங்க, பள்ளிவாசலுக்கு தானே போறீங்க, உங்க இஷ்டப்படி நடங்கன்னு இஸ்லாம். அப்ப அதுக்கு நிர்வாகத்துக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னா. அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் கிடையாது. நிர்வாகம் என்ன இருக்கனே? அதுல ஒரு நிர்வாகிட்ட போய் இந்த சீட்ல உள்ள ஆள் எங்கன்னு கேட்டா நிர்வாகிக்கு பதில் சொல்ல தெரியணும். அதான் நிர்வாகம். ஒரு சீட்ல ஒரு ஆளை காணாம், மேனேஜர் போய் கேட்கறேன், எங்கப்பா அந்த சீட்ல உள்ள 8ஆம் நம்பர் சீட்ல உள்ள ஆளை காணாம, தெரியலேண்டா அவன் நிர்வாகியா? அவன் என்ன செய்யணும்? அவர் போயிருக்க டீ வாங்க போயிருக்கா, 10 நிமிஷம் வருவார்னு சொல்லணும். அவனுக்கு தெரிஞ்சு போனாதான் அங்க நிர்வாகம் இருக்குன்னு அர்த்தம். தெரியல, எங்க போனாலும் தெரியலையே, அப்ப நீ இறங்கு வேற ஆள் வை அந்த இடத்துல, உனக்கு நிர்வாகம் அதான் அர்த்தம் அதுக்கு. அப்ப அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, குடும்பத்துல உன் மனைவி எங்க இருக்காங்க? வீட்டுல இருக்கிறாங்க. உன் பிள்ளை எங்க இருக்காங்க? வீட்டுல இருக்கிறாங்க. உனக்கு சொல்ல தெரியணும். உன் மனைவி எங்க? தெரியலையே, அப்ப உனக்கு நிர்வாகம் இல்லை. நீ உனக்கு நிர்வாகம் தெரியலன்னு என்ன அர்த்தம்? உன் மண்டாட்டி எங்க பாடு கேட்டு யாரை கேட்டு வர்றாங்கன்னு வைக்கிறேன், ஒரு சொந்தக்கார ஒரு தாய் அம்மா வந்துருவாங்க, வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, எங்க மண்டாட்டி எங்க? தெரியலமா. அப்ப உனக்கு நிர்வாகம் தெரியல. தெரியலன்னு சொல்லலாமா? அதுக்குதான் இஸ்லாம் என்ன பண்ணி இருக்குது? அந்த பேச்சு இருக்கக்கூடாது. நிர்வாகம்னா ஒரு எந்த ஒரு கடையோ, ஒரு நிறுவனமோ, ஒரு கல்வி கூடமோ, ஒரு எந்த ஒண்ணு ஒரு கவர்மெண்டோ நடக்கிறதா இருந்தால் அது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் குடும்பம் இருக்கணும். இந்த நிர்வாகங்கிறத விளங்காத வரைக்கும் அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. நிர்வாகம் இருந்தா தான் அது குடும்பம் உண்டாக முடியும். அப்ப நீங்க ரசூல் என்ன செய்றாங்க? இதஸ்தஅதனக்கும் நிசாவுக்கும் பில்லைலி இலல் மஸ்ஜிதி ஃபஅதனு லஹுன்ன. பெண்கள் வந்து பள்ளிவாசல் போவதற்கு உங்கள்ட்ட அனுமதி கேட்டார்களே ஆனால் நீங்கள் அனுமதி கொடுங்கள். இது புகாரில 865, இன்னும் நிறைய இடங்கள்ல புகாரில இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல 2 மேட்டர் விளங்கிக்கணும். என்ன விளங்கணும்? பெண்கள் போறது நல்ல காரியமா இருந்தாலும் என்ன செய்யணும்? போயிட்டு வந்துடுறாங்க. அப்படி புருஷன் இல்லையே நம்ம போயிட்டு வந்துருவோம், அவருக்கு தெரியாம போகுது சொல்லிட்டு போக வேண்டும். ஆனா இவனுக்கு என்ன கடமை? உடனே ஒரு ஆம்பளை காட்டிடக்கூடாது. அதெல்லாம் முடியாது, நீ அனுமதி கொடு. இஸ்லாம் என்ன பண்ணுது? இந்த மெசேஜ் வைக்கிறதுக்காகத்தான் இதை இஸ்லாம் சொல்லுதே தவிர இவனுக்கு தெரிஞ்சு நடக்கணும். நல்ல காரியம் தானே, போயிட்டு போறாள், உனக்கு என்ன தெரிஞ்சு நடக்கணும்னு இஸ்லாம் விரும்புதே தவிர
இவர் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கேட்ட அனுமதி அவங்க கேட்கணும், நீ அனுமதி கொடுக்கணும். ரெண்டு கட்டளை இருக்கிறது. ஒரு ஆம்பளை என்ன செய்யணும், கேட்டவன நல்ல போயிட்டோமான்றணும், நல்ல காரியம், இந்த காரியம் நல்லதான்னு பார்க்கணும். இதுல அவங்களுக்கு நல்லதா, தீனுக்கு நல்லதா, இது பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படுத்தக்கூடியதான்னு பாரு. ஒண்ணுமே இல்லையா, நல்ல காரியம் தானே, கேடு இல்லையா, எங்க அம்மா விட்டு போயிட்டு வர்றேன், அதெல்லாம் முடியாத, இதெல்லாம் தப்பு. ஏன் உனக்கு உங்க அம்மா பாக்குற மாதிரி அவளுக்கு அம்மா அப்பாவுக்கு ஆசை இருக்காதா? ஒரு அம்மாவுக்கு செய்யற கடமையெல்லாம் மார்க்கத்தில் இல்ல. புருஷனுடைய கடமை என்ன, அவ கேட்கணுங்கிறது தான் மார்க்கத்தில் இருக்கே தவிர இவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு தெரிஞ்சுதாப்பா நடக்கணும், நீ போட்டு இருக்கிற கூட, அது போய் அடிமைத்தான், அது ஆதிக்கம்ங்கிறான். அது இஸ்லாமே கண்டிச்சிருது. இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆணாதிக்கங்கிறாங்களே, அது இஸ்லாமே கண்டிச்சுப்படுது. அப்படியெல்லாம் ஒரு பெண்ணை வச்சிட முடியாது. கேட்டா நீங்க என்ன செய்யணும், அனுமதி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த இடத்துல அனுமதியை சொல்றாங்க, பர்மிஷன் வாங்குறது, கட்டுப்படுதல் இதுதான், நிர்வாகம் தான் இதுதான். ஒரு சொந்தக்கார ஒரு ஆளு வீட்டுக்கெல்லாம் வர தகுதி உள்ள ஒரு ஆள் வைங்க, அவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறது புருஷன் சொல்லணும். இந்த மாதிரி அவர் வீட்டுக்குள்ள வர்றேங்கிறாரு, வர சொல்லலாமா, என்னை பார்க்க வரணுங்கிறாங்க, எங்க அண்ணன் வர்றேன்னு இருக்காரு, எங்க வாப்பா 4 நாளைக்கு இருக்க வர்றேங்கிறாரு, நீங்க வாட்டு வாங்கன்ற கூடாது. என்ன செய்யணும், அதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா தஅதன்ன ஃபீ பைத்திஹி இல்லா பிஇذنஹி, அவனுடைய வீட்டில் ஒருத்தரை அனுமதிப்பதாக இருந்தால் பர்மிஷன் வாங்கிட்டு அனுமதிங்க. உங்களுக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்கிறது. ஆனால் என்ன செய்யணும், அந்த நிர்வாகம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அதை கேட்கணும். யார் அந்த நிர்வாகத்துல மெயின் அத்தாரிட்டியா இருக்கிறாங்களோ அதை கேட்கணும். இந்த ஆபீஸ் இருக்குன்னு வைங்களேன், வெளியூர்ல இருந்து ஒரு 4 நாள் தங்கணுங்கிறாரு, அவரை தங்கிட முடியுமா? திறந்து கிடந்தாலும் தங்கிக்க கூடாது. என்ன செய்யணும், அதுக்கு யாரு அத்தாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும், தங்கிக்கலாமா, அவர்கிட்ட கிளம்பு இவர்கிட்ட கிளம்பு. கடைசியா ஒரு ஆள் இருப்பாரு, யாரு பொறுப்பா, அவர் என்ன செய்யணும், சரின்னு சொன்னவனா தங்கணும். அப்பதான் இங்க யார் தங்கி இருக்கிறா, என்ன இதுல என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க ஒரு ஆளை உங்க வீட்டுக்குள்ள தங்க வைக்கிறதாக இருந்தால் அதை அனுமதி கேட்டுக்கிறங்க. அனுமதி 2 விஷயம் இருக்கு. டெய்லி உன்னோடு கேட்டுட்டு இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஹோல்சேலா மொத்தமா கேட்டுக்கிறது இருக்கிறது. எதுக்கு ஒவ்வொரு வகுத்து தொழுகையும் போய் கேட்க வேண்டியது இல்லை. பள்ளியாசல் நான் அடிக்கடி போயிட்டு வந்துடலாமா, எல்லா வேலைக்கு நான் போகணும், எப்போ நாளும் பள்ளியாசல் தான் போக மாட்டேன்னு அதான் அனுமதி. ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்க அனுமதி அவசியம் கிடையாது. 30 நாளைக்கு ரமலான்ல பயானுக்கு போயிட்டு வரலாமான்னு ஒரு நாள் கேட்கறீங்க, 30 நாள் போய்க்க, அவ்வளவுதான் அனுமதி. இதுக்கு என்ன செய்யறதில்ல, டெய்லி போய் கேட்கறது இல்ல. ஒரு நாளைக்கு ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, போக வேணான்னு அவர் சொன்னார், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வேணான்னு சொன்னார், என்ன செய்யணும், அதை கேட்டுக்கொள்ளணும். அந்த மாதிரியான அடிப்படையில் இந்த உரிமைங்கிறது நிர்வாகம் என்பது அவனுக்கு தெரிந்து நடக்கணுங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய கருத்தாக இருக்கிறது தவிர விரும்புனா கொடுக்கிறது, விரும்பாட்டி மறுக்கிறதுங்கிற மாதிரி வச்சுக்கிறாத நல்ல விஷயங்களை அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி நோன்பு, கடமையான நோன்பு கண்டிப்பா வச்சு அவன, ரமலான் நோன்பு, ரமலான் இல்லாதனால ஒரு பொம்பளை நோன்பு வைக்கிறான்னு வைங்க, அப்ப கூட அந்த நிர்வாக சட்டம் குறைஞ்சு போயிடும். நோன்பு வைக்கிறதா இருந்தா புருஷன் வீட்டுல இருக்கும் போது, ஊர்ல இருக்கும் பொழுது நோன்பு வைக்கிறதா இருந்தா கணவன் கேட்டுட்டு வை. ஏன், அந்த பகல் நேரத்தில் கூட அவன் தாம்பத்தியத்தை நாடக்கூடியவனா இருப்பான், வெளியூர்ல இருந்து வருவான், அல்லது ஏதோ ஒரு எண்ணத்துல இருப்பான். நீங்க நான் நோம்பாளியா இருக்கிறேன்டா, அது சரியா வராதான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லா யஹில், இந்த நிர்வாகம் எப்படிலாம் இருக்குன்னு இது கூட கேட்க சொல்றாங்க. லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنஹி, கணவன் உள்ளூரில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரமலான் அல்லாத கடமை இல்லாத நோன்பு வைப்பதாக இருந்தால், சும்மா சுன்னத்தான நோன்பு, நம்மளா ஒரு நபிலான நோன்பு வைக்கிறோம்னு வைங்களேன், அப்படி வைப்பதாக இருந்தால் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி கொண்டு என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். எதுக்காக வேண்டிய இந்த நோன்புக்கு பர்மிஷன் வாங்க சொல்லுது, குடும்பத்தினுடைய முக்கியமான இது என்ன, சந்தோஷமா 2 பேர் இருப்பது. இவன் நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட ஒரு பலவிதமான கனவோட இருப்பான். அது மாதிரி நினைச்சு நான் நோம்பாளி நினைக்க சொன்னா சரியா வருமா, சரியா வராது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த குடும்பம் என்ன செய்யணும், கேட்டு நீங்க செய்யுங்க, அது பர்மிஷன் வாங்கிட்டு செய்யுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 5195வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறது இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் பெண்கள் ரொம்ப கிராக்கி பண்ணக்கூடாது. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளைண்டா என்ன, பெண்ணுண்டா என்னன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆம்பளை என்று சொன்னால் அவனுக்கு நினைச்ச நேரத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்க இயலாது. பெண்ணை பொறுத்த வரைக்கும் நினைச்ச நேரத்துல அவங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஒருத்தனுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வைங்க, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு வைங்க, இந்த மாதிரி எண்ணமும் அவனுக்கு வராது. இந்த மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபடணுங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு வராது. அல்ல ஏதாவது ஒரு மிரட்டலோ ஒரு எச்சரிக்கை, அவனை கொலை பண்ணிடுவோம் ஒருத்தர் மிரட்டி இருக்கான்னு வைங்க, அதையே நினைச்சிட்டு இருக்கான், அவனுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அவனுக்கு வராது. அல்லது இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இதுல ஒரு அட்டன் பண்ணனு ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்குன்னு வைங்க, அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது போய் ஒன்னும் வராது.
வேற ஒன்றில் ஒரு ஆண்களுடைய கவனம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு எந்த உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இதுல அவங்க லைக் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப அவங்க ஒரு என்னைக்கு அவன் ஃப்ரீயா இருக்கிறானோ அந்த நேரத்தை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அவன் என்ன செய்யறான், ஒரு சந்தோஷமா இருப்பதற்காக மனைவிட்ட சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, நேத்து நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. நேத்து அவன் வேணான்னு கூட சொல்லியிருப்பான். நேத்து என்ன செஞ்சிருப்பான், அவனுக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல இந்த மாதிரியான படுத்தும் கூட சொல்லியிருப்பான். அது மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் இருந்தால் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறேன்னு, ஆம்பளை அவனுக்கு இந்த மனசு மூளையில வேற பஞ்சாயத்து இல்லாட்டி தான் இதை விரும்புவான். விரும்பினா தான் அவனால் சந்தோஷமா இருக்க முடியும். இதை அதிகமான பெண்கள் விளங்குறது இல்ல. யதார்த்தத்தை என்ன விளங்கிறது, ஆம்பளைட்டு இப்படித்தான் நீங்க எதிர்பார்க்க வேண்டும். ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியாது, தூங்குறதுல கூடங்க ஒரு பொம்பளை படுத்தவனும் தூங்கிடுவாங்க. ஆம்பளைக்கு தூங்க முடியுதா? ஓட்டு மலையை பார்த்துட்டே இருப்பான். 5 நிமிஷம் தூங்கிட்டு கூட 5 நிமிஷம் கூட உங்களுக்கு தூங்க முடியும். பெண்களுக்கு 5 நிமிஷம் தூங்குவாங்க, கதவை போய் திறப்பாங்க, மறுபடியும் பன்னெண்டு தூங்கிடுவாங்க. நம்ம தூக்கம் ஸ்டார்ட் ஆகி தூக்கம் வர்றது 1 மணி நேரம் எடுக்கும். ஆம்பளைக்கு என்ன செய்யும், அதிகமான ஆண்களுக்கு ரொம்ப சோர்ந்து போனா படுத்தவனும் தூங்கிடுவான். இயல்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா படுத்தவனும் தூங்குறது அதெல்லாம் ஆம்பளைக்கு வராது. ரொம்ப நேரம் தூங்குனா தான் அவனுக்கு பிடிக்கும். தூங்கும்போது எழுப்புனா கோவம் வரும். இந்த பொம்பளைகளுக்கு என்ன செய்யும், அது மாதிரி இருக்க குழந்தை அழுவுமா அப்படி பழகிட்டாங்களா, அப்படி இயல்பா வைக்கப்பட்டிருக்கிறதா 2 நிமிஷம் கூட உங்களுக்கு போதும். 2 நிமிஷம் தூங்குவாங்க, எழுச்சிக்கிடுவாங்க, மறுபடியும் என்ன படுத்தா நினைச்சா தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறாங்க. அப்படி ஆம்பளை கிடையாது. எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு பாரதூரமான விஷயம் இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு தூங்கிட முடியும். 99% பொம்பளைக்கு என்ன செய்ய முடியும், இரவுல தூங்கிடுவாங்க. இந்த மனநோயாளிகளா இருந்தாலே தவிர எவ்வளவு பெரிய புருஷனை திட்டட்டும் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு கூட தூங்கிடுவாங்க. சாவு வீட்டுல மூத்தான வீட்டுல பாத்தீங்கன்னா ஆம்பளை தூங்க மாட்டாங்க, பொம்பளை அவ்வளவு ஒப்பாரி வைக்குவாங்க. ஆனா அழகா போட்டு தூங்கிடுவாங்க. ஒப்பாரி எல்லாம் வச்சுட்டு ஊரைய அழுது கூட்டிவிட்டு அவர்களால் தூங்க முடியும். ஆம்பளைக்கு என்ன செய்ய முடியாது, எப்படியே உட்காந்துட்டே இருப்பான், அப்படியே ஃபீலிங்காவே இருக்கும். அப்பா போயிட்டாரு அம்மா போயிட்டாங்க இப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அழுவ தெரியாது அவனுக்கு. அவங்க என்ன செய்வாங்க, ஒரேடியா கொட்டுன்னு கொட்டிடுவாங்க. ஏதோ என் வாழ்க்கை இறந்த மாதிரி அப்படி காட்டிட்டு என்ன செய்வாங்க, அவர் பார்த்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்றாங்க, வேண்டவங்க செய்யறது இல்ல. அந்த அப்படித்தான் நல்லா படைச்சிருக்க. இது எல்லாமே எதுக்கு சொல்றோம்னு கேட்டா யாரையும் குறை சொல்றதுக்கு சொல்றது இல்ல. அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான். அவங்க அப்படி தூங்குறது குறை கிடையாது. அவங்க உடம்பு அப்படியே புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கிறது. இவனுடைய உடம்பு அப்படித்தான் புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்ப ஆணுண்டா இப்படித்தான் இருப்பான், பெண்ணுண்டா இப்படித்தான் இருப்பான்னு புரிஞ்சுக்கிறாரு. எப்படி குடும்ப வாழ்க்கை நடக்கும். அதனால பெண்கள் எப்போதுமே என்ன விளங்கிக்கணும் கேட்டா, ஆண் சந்தோஷமாக எப்ப விரும்புகிறானோ அந்த நேரத்தில் தான் இல்லறம் கிடைக்கும். இதான் வாழ்க்கை. இது ஒன்ன வழங்கிதான் போதும். இல்லற வாழ்க்கை இல்லற சந்தோஷம் எப்பதான் கிடைக்கும், ஆம்பளை அவன் சந்தோஷமா எப்ப நாடுகிறானோ அப்பதான் கிடைக்கும். அந்த நாடுவதற்கு ஏற்றவாறு சில வேலைகளை நீங்க செய்யலாம். அது பின்னாடி அடுத்தடுத்த இதுல பின்னாடி சொல்லுவோம். அவனை நாட வைக்குவதும் அதுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்வதும் உங்க கையில இருக்கே தவிர அவன் நாடுனா தான் நடக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா தார் ரஜுல் இம்ரா. எல்லாத்தையும் இஸ்லாம் பேசுகிறது ஆபாசம் நினைச்சிடக்கூடாது. என்ன இப்படிலாம் பேசுறாங்க, இஸ்லாம் எல்லாத்தையும் அப்படித்தான் பேசும். என்ன அல்லாஹ் தான் ஆம்பளை படைச்சிருக்கிறான். கல்யாணம் பண்ணக்கூடாது பார்த்தா கல்யாணம் ஏன் பண்றீங்க, அதை பத்தி இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? ஊரே கூடி உட்கார்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்த்து விடுறீல, எதுக்கு சேர்த்து விடுறீங்க, அதான் விஷயம். அப்ப அதெல்லாம் இதெல்லாம் தப்பானது கிடையாது. எல்லாத்தையும் இஸ்லாம் அதனால இந்த சிஸ்டம் ஒழுங்கா இருக்குது. இஸ்லாமிய சிஸ்டம் ஒழுங்கா இருக்கிற காரணம் என்ன, பேச வேண்டிய எல்லாத்தையும் உடைச்சு பேசத்தான் வேணும். தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தார் ரஜுல் இம்ராத்தஹு. ஒரு கணவன் மனைவியை அழைக்கிறான் சூசகமா அதை அப்படிதான் சொல்லுவாங்க. அழைப்பான் இலா பிராஷிகி. அவன் தன்னுடைய அறைக்கு அழைத்தானையானால் ஆபத்தவள் மறுத்து பார்த்த கல்வான அலைகா. இதனால அவன் ரொம்ப கோபமா இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு மாட்டேன்ட்டால அப்படின்னு அவன் அந்த இரவை கழிப்பானையானால் லானத்துகள் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிக. விடுகிற வரைக்கும் மலக்குகள் வானவர்கள் அவளை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு அப்படித்தானே இறைவன் படைத்திருக்கிறான். அவன் 2 நாள் என்ன கவலையில சும்மா இருந்திருப்பான். இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, இன்னைக்கு அவனுக்கு ஒரு ஆசை வரும். அந்த இதை யதார்த்தம் புரிஞ்சுக்கிறாம நீ அதுக்கு ஒத்துழைக்கல என்று சொன்னா விடுகிற வரைக்கும் மலக்குகள் உன்னை சபித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்பவியலுடைய முக்கியமான குடும்பம் ஒழுங்கா போவதற்கு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி. என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னுடைய உயிர் அவன் கையில் தான் இருக்கிறது. என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், மாமின் ரஜுலின் எது இம்ராத்தஹு இலா ஃபிராஷியா.
எந்த ஒரு ஆணாவது தன்னுடைய மனைவியை சந்தோஷமாக இருப்பதற்கு அழைத்து தஅபாலைஹி அவள் அதற்கு இணங்காமல் மறுத்து விட்டாளே ஆனால் இல்லா கானல்லதி ஃபிஸ்ஸமாயி சாகிதா வானத்தில் இருப்பவன் அல்லாஹ் இருக்கிறான அவன் அவள் மேல கோபமாகவே ஆகிவிடுவான். ஹத்தா யர்லா அன்ஹா அவன் கணவன் அவளை திருப்தி அடைகிற வரைக்கும் வானத்தில் உள்ள இறைவன் அவள் மீது கோபப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இது முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப இதுல என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்? பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஆண் நிர்வாகம் பண்றான், அந்த நிர்வாகத்துல முக்கியமான நிர்வாகம் என்ன? இல்லற சுகம், இல்லற சந்தோஷம், ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பது. இந்த விஷயத்துல பெண்கள் அவங்களுடைய நிலையிலிருந்து பார்க்க கூடாது, அவங்களுடைய உடற்கூறு மாதிரி ஆணுடைய உடற்கூரை புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படி வழங்கி கொண்டார்களே ஆனால் நிறைய அவங்க இழக்கவே மாட்டார்கள், நிறைய சந்தோஷங்களை இழந்துடுறாங்க. நிறைய பேர் இது புரிந்து கொள்ளாம ஆம்புலண்டா என்ன பொம்புலண்டா விளங்காம இழந்து விடுகிறார்கள். அதனால நோன்பு கூட அப்படிதான் சொல்லப்படுகிறது. நோன்பு வைக்கிறது காரணமே இதை நீங்க குடும்ப வாழ்க்கையில இதை ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கணவனுக்கு கட்டுப்படுதல் என்றதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நிர்வாகி தானே, நிர்வாகிங்கிற முறையில் அவன் என்ன பண்றான்? உங்களுக்காக ரொம்ப உழைக்கிறான். அவனுடைய வயிற்றுக்கு மட்டுமா இருந்தா அவ்வளவு உழைக்க தேவையில்லை. ஒரு ஆம்பளை இந்த குடும்பம்ங்கிற ஒரு சுமை இல்லைன்னு வைங்க, ஆம்பளைக்கு மேல சுதந்திரமானவன் யாருமே கிடையாது. ஏன்? நம்ம ஒரு வயதுக்கு எவ்வளவு நமக்கு வேணும்? ஒரு வயது ஒரு ஆம்பளைக்கு குடும்பமே இல்லாம இருக்கிறோம் வைங்க, நம்ம எவ்வளவு வேணும் நமக்கு? ஒரு நாளைக்கு சாப்பிட ஒரு 100 ரூபாய் இருந்தா போதும். 100 ரூபாய்க்கு 3 வேளை அழகா என்ன செய்யலாம்? ஒரு சாப்பிடலாம். ஒரு 3000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 100 ரூபாய் இந்த சிட்டில தான். ஒரு கிராமத்துல இருந்தாங்கன்னா 30 ரூபாய் கூட போதும். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் இருந்தா என்ன செய்யலாம்? 3 வேளை நல்லா சாப்பிட முடியும் கிராமமா இருந்தா. அப்ப ஒரு ஆம்பளை அவனுடைய தேவைக்கு மட்டும் வாழ நினைத்தான்னு சொன்னா அவன் ஒரு நாளைக்கு 100 ரூபாயில வாழ்ந்துட முடியும். ஆனா இப்ப என்ன பண்றான்? அவன் இந்த குடும்பம்ங்கிற ஒரு பொறுப்பை சுமந்து கொண்ட ஒரு காரணத்தினால அவன் 3000 ரூபாய் போதும்னாலும் 3 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்படுறான். நிறைய சம்பாதிக்கணும், பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்கறதுக்கு மட்டுமே இது ஆசைப்படுறான். சோறு கொடுக்கறதுக்கு இன்னொரு 3000 ரூபாய் போதும். இவனுக்கு 3000 ரூபாய் போதும்னு சொன்னா அவளுக்கு சேர்த்து ஒரு 3000 ரூபாய் போதும். ஆனா இவன் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறான்? நம்ம பொண்டாட்டிக்கு நகையை பூட்டி அழகு பார்க்கணும், பீரோ நிறைய அடுக்கணும், வாஷிங் மிஷின் வாங்கி கேட்டா அதை வாங்கி கொடுக்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும், டிவி ஒரு ரூமுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்கணும், கட்டில் வாங்கி கொடுக்கணும், மெத்த வாங்கி கொடுக்கணும், மாடி ஒரு 2 வீடு கட்டணும், 3 வீடு வேணும், இப்படின்னு என்னென்ன வேணுமோ இப்படி கனவு. அல்லாஹ் ஆம்பளை இப்படி ஆக்கி வச்சுட்டான்னு செஞ்சா நீங்க போய் எல்லாம் செலவு பண்ற, கஷ்டப்படுறா, அவாட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கட்டும், நீ போய் தேடு, பொருளாதார தேடு, உழைச்சிட்டு வா, சம்பாதிச்சிட்டு வா, நல்லா வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவைக்கும் மேல இப்படிலாம் கொடுக்குறான். அப்ப இதை என்ன செய்யணும்? பெண்கள் இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு சும்மா ஒண்ணும் கொடுத்துடல. ஒண்ணு அந்த பிசிக்கல் உடம்புல அந்த மாதிரி எல்லாம் அமைச்சு வச்சிருக்கிற காரணத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது அம்சம் என்ன? அவனை உங்களுக்காக உழைத்து போடக்கூடியவனாகவே அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். நீங்க சொல்லாட்டால் மறைக்கிறான். இந்த கல்யாணம் பண்ண தரதலையா சுத்தினவன்லாம் கல்யாணம் பண்ணவனு ஒரு டைப்பா வந்துடுறான். கால் கட்டு போடுங்கன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா, ஒரு கால் கட்டு போட்டா சரியா வந்துடும். என்ன கால் கட்டினா என்ன அர்த்தம்? எல்லா விதமான கெட்ட செயலும் விட்டு போறான். அப்படி அவன் கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடறான். அது நண்பர்களோட போய்கிட்டு தின்னுட்டு ஊதாரியா தெரிஞ்சவங்க என்ன செய்யறான்? கல்யாணம் பண்ணவன நமக்கு ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு குடும்பம், நமக்கு ஒரு பிள்ளை, நமக்கு ஒரு பொண்டாட்டி, நமக்கு ஒரு அப்படி வந்துருதுல. இப்படியான ஒரு கனவுகள் அவனை இதுவான செய்கிறது. இது என்னதுனால வருது என்னமோ தெரியல. அல்லாஹ் அப்படி அவனை ஆக்கி வச்சிடறான். இதுல இருந்து ஒரு லாஜிக் வர மாட்டேங்குது. ஏன் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டு பகுத்தறிவா சிந்திச்சா ஒன்னும் வேலை செய்ய மாட்டேங்குது. அல்லாஹ் அப்படி ஆக்குறான். பகுத்தறிவு எல்லாம் தோல்வி அடைய செய்து உன் மேல இந்த பொறுப்பை சுமத்தப்பட்டிருக்கணும். பெண்கள் என்ன வழங்கணும்? நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த சிரமமும் இல்லாம உள்ளதிலே கஷ்டம் சாப்பாட்டுக்காக அலையிறது தான். இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி வெளி உலகத்துல ஒரு ஆம்பளை என்னென்னலாம் பண்றான் பெண்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ரூபாய் கொண்டாந்து கொட்டுறாங்க நினைச்சுட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமரை டீல் பண்ணும் போதே பெரிய டென்ஷன் ஆகும். 5 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குற கம்ப்யூட்டர் கையில் கேட்பானு, இவனுக்கு மண்டை காயும். அதுல இருக்கையில ஒரு வியாபாரத்துல ஒரு சின்ன ஒரு வியாபாரம், சின்ன ஒரு டீலிங் பண்றதுல அவ்வளவு பிரச்சனை ஆயிரும். வாங்கின கடனை கொடுக்காட்டி அவனுக்கு இவனுக்கு வர சண்டை, இவன் கொடுத்த கடனை ஒருத்தன் தரலன்னு அவனுக்கு உள்ள சண்டை. சேல் டாக்ஸ்காரன் வருவான், இன்கம் டாக்ஸ் வருவான், அவன் வருவான், இவன் வருவான், அது லஞ்சம் வாங்குற வருவான், அரசியல்வாதி கட்சிக்கு நன்கூட கேட்டு வருவான். அது மாதிரி பலவிதமான ஒரு மேட்டர்களையும் சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும் அவனுக்கு? அவ ஒரு சந்தோஷமா வீட்டுல மனைவி சிரிக்கணும் நினைச்சு வருவான்ல. இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தையாகவும் ஒரு ஆம்பளை அனுபவிக்கிறான். ஆனால் பெண்கள் எந்த இடத்துல தோத்துடுறாங்கன்னா, எந்த இடத்துல நாசமாக்கிறாங்கன்னு கேட்டா, வீட்டுல உட்காந்துட்டு ஒண்ணும் தெரியறது, ஏதோ பணம் காய்ச்சி மரம் காய்க்கிற மரத்துல பணம் காய்க்கிற மாதிரி அதை அவன் பறிச்சுட்டு வர்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு கூட நகையை வாங்கி தர்றான், வீடு வாங்கி தர்றான், அது வாங்கி தர்றான்னு சொன்னா அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கிறது என்பதே பெண்கள் என்ன செய்யறதில்ல, விளங்குறது இல்ல. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஅய்து அக்ஸர அஹ்லிஹா நிசா, நரகத்துல நான் அதிகமாக பெண்களை பார்த்தேன்.
ஆம்பளை பொம்பளை எல்லாரும் நல்லவன் இருக்கும் கெட்டவன் இருக்கிறோம், சமமா தானே நரகத்துல இருக்கணும். ஆம்பளை எவ்வளவு நல்லவன் இருக்கிறான், அதே மாதிரி பொம்பளை எவ்வளவு நல்லவன் இருப்பாங்க. ஆம்பளையில எவ்வளவு கெட்டவன் இருக்கிறான், அதே மாதிரி பொம்பளையிலையும் கெட்டவங்க இருப்பாங்க. அப்ப ஆம்பளையில 100 பேர் 100க்கு 10 பேர் நரகத்துக்கு போனான்னு சொன்னா பொம்பளையிலையும் 100க்கு 10 பேர் தானே போகணும் சராசரியா. அப்படி போகாம இந்த மாதிரி தப்புகளுக்காக வேண்டி சராசரியா நரகத்துக்கு போனாலும் இந்த பொம்பளைங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் அதிகமான பேர் நரகத்துக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள்லாம் அவங்களுக்கு புரியல. லிமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் பொம்பளை மட்டும் எதுக்கு நரகத்துல அதிகமா இருக்கணும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பிகுஃப்ரிஹின்ன, அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நிராகரிக்கிறன்னு நம்ம என்ன விளங்கிடுவோம், அல்லாஹ்வை நிராகரிக்கிறன்னு விளங்கிடுவோம். அப்படிதானே வரும். சஹாபாக்கள் சந்தேகப்பட்டு கேட்கிறாங்க யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க, நரகத்துக்கு போறது காரணம் என்னன்னா நிராகரிக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்ல, அல்லாஹ்வுக்கு கரெக்டா நடந்துறாங்க, அது தப்பு கிடையாது. யக்ஃபுர்னல் அஷீர, புருஷனை நிராகரிக்கிறார்கள், கணவனை நிராகரிக்கிறார்கள், கணவனுக்கு அவர்கள் நன்றியோடு நடக்கல பாருங்க. இது அவர்களை எங்க கொண்டு சேர்க்குது என்று சொன்னால் நரகத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறது. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, லவ், அழகா சொல்றாங்க புரியுற மாதிரி, லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹரகுல்லஹு, காலமெல்லாம் ஒருத்திக்கு உன் மனைவிக்கு நீ உபகாரமா செய்து கொண்டே இருக்கிற, காலமெல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, அப்புறம் சும்மா ராத்தி மின்க செய்யா, இப்படி செஞ்சுட்டு இருக்கணும், உன்ட்டு ஒரே ஒரு குறையை கண்டுவிட்டால், ஒரே ஒரு நாள் கேட்டதை கொடுக்கல, போன மாசம் நக்லஸ் வாங்கி கொடுத்த, இந்த மாசம் வளையல் வாங்கி கொடுத்த, நேத்து வந்து மோதிரம் வாங்கி கேட்ட கொடுக்கல, இப்ப கொடுக்கல இல்ல, இவன் என்ன நினைக்கணும், நெக்லஸ் எல்லாம் வாங்கி தந்தாரு, இருக்க போய் தரத்தானே செஞ்சாரு, வளையல் கட்ட வாங்கி தந்தாரா இல்லையா, பட்டுப்புடவை கட்ட வாங்கி தந்தாரா இல்லையா, இன்னைக்கு ஒரு மோதிரம் சின்ன ஒரு பொருள் கேட்கணும், இல்லன்னா அதுக்கு என்ன சூழ்நிலையோ அவர் நிலை பாவம் என்னவா இருக்கு இப்படின்னு எடுத்துக்கொண்டால் நரகத்துக்கு போக மாட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காலமெல்லாம் நீ நல்லதே செஞ்சுக்கிட்டு ஒரு கணவனாக இருந்து சும்மா ராத்து மின்க செய்யா, உங்ககிட்ட ஒரு மைனஸ் அவள் கண்டுவிட்டாலேயானால் காலத்து மாராய்த்து மின்க ஹைரன் கத்து, ஒரு காலத்திலையும் உன்கிட்ட ஒரு நல்லதே எனக்கு கிடைக்கலன்றா, ஒரே வார்த்தை, ஒத்த வார்த்தை தான். என்னவாயிரும், இந்த யாவ சக்தி கூட இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் வேலை செய்யாது, சண்டை போடுறதுல யாவ சக்தி லிஸ்ட் போடுறது இல்ல. அப்ப இதுக்கு என்ன செய்யணும், யாவ சக்தி வேலை செய்யணும்ல, என்ன செய்யணும், அப்படி பழசெல்லாம் எடுத்து போட்டு, ஆமா நீங்க மோதிரம் இல்லாட்டி பரவாயில்ல எவ்வளவு தந்திருக்கிறிய, அதை மட்டும் உள்டா வாய்க்கிறது, என்ன செஞ்சிடறா, வேணும்னு செய்யறது. அவளுக்கு தெரிந்து கொண்டு கணவன் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறான், நம்ம எப்படி வரும்போது எப்படி இருந்தோம், இப்ப இந்த கணவனால் நம்ம என்னென்னலாம் அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளவு அவனுடைய உழைப்பு பூரா நமக்கு தானே. தகப்பனார் கூட மகளுக்கு அப்படியும் தரப்போறாரு, தரமாட்டாரு, புருஷன் தான் பொண்டாடி அப்படியும் தரான். ஒரு தகப்பன் வந்து மகளுக்கு ஒரு லிமிட் தான், கல்யாணம் பண்ணி அதோட முடிச்சு வச்சுக்காத, கல்யாணம் பண்ணி 18 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா அவ்வளவுதான் அவளுக்கு செய்யக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் 40 வருஷம் 50 வருஷம் இவன் தான் தூக்கி சுமந்துகிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும், கணவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எவ்வளவு உதவி செஞ்சாலும் பெண்கள்கிட்ட ஒரு கெட்ட குணம் என்னன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு முடியலன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் பொருளாதாரத்தினால முடியாம இருக்கலாம், அல்ல வேற ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு அது முடியாம இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் பள்ளியாசலுக்கு போறான்னு கேக்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் போவாதுன்றமா, என்னமோ ஒரு காரணம் சொல்லியிருப்பான், பிரசமம் இருந்துக்கிற வேண்டிய அன்னைக்கு உடனே உங்களுக்கு இதே வேலை போச்சு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் செய்ய அப்படின்னு ஒரு நாளைக்கு சொன்னதுக்காக, ஒரு நாளைக்கு சொன்னதுக்காக என்ன பதில் வரும், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலை தான் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை பெண்கள்கிட்ட இருக்கு, இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. இது வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபி பெண்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு உள்ள பெண்கள் வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு இவ்வளவு நாகரிகம் வந்துட்டா கூட இந்த அவங்களுடைய அந்த கேரக்டர் என்ன செய்யல, இன்னைக்கு வரைக்கும் மாறல. அப்படி இது மாதிரி வந்துடக்கூடாதுன்னா இதை நீங்க கவனம் நன்றியோட எடுத்து பார்க்கணும். ஆம்பளைக்கு நிர்வாகமே எது கொடுத்திருக்குது, அவன் பொருளாதாரத்தை செலவழிக்கிறனால கொடுத்திருக்குது, அவன் அவ்வளவு சிரமப்படுறான், நம்ம அதை என்ன செய்யணும், அனுசரிச்சு இருக்கணும். ஒரு நாளைக்கு கூட தருவான், ஒரு நாளைக்கு குறைய தருவான், ஒரு நாளைக்கு தராம கூட இருப்பான், எப்படிங்கிற ஒரு பேசிக்க புரிந்து கொள்ளணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 1052வது ஹதீஸாக இருக்கிறது. இப்ப இந்த பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பார்கள் அப்படின்ற உடனே நம்ம இன்னொரு அம்சத்தை விளக்கிக்கணும். நம்ம நிர்வகித்தாலும் பெண்கள்கிட்ட நம்ம ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ளணும், அவங்கள வந்து நல்ல நண்பராக நம்ம எடுத்துக்கொள்ளணும், அவங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய ஆலோசனைகளில் பயன் இருக்கும் என்பதை விளங்கித்தான் ஒரு ஆம்பளை நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ளலாம், அவங்க ஆலோசனைகளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பயன் இருக்கும், பெண்கள் எந்த விஷயத்துல புருஷனுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லலாம், எந்த இடத்துல அவங்க ஏத்து பேசலாம், எந்த இடத்துல அதுக்கெல்லாம் ரைட் இருக்கிறது.
பெண்கள் வந்து ஏத்து பேசுறது கூட சில இடங்கள்ல என்ன இருக்கு, ரைட் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த குடும்ப விஷயத்தில் அடங்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748827, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1.